பிரைஸ் லார்ட். இயேசுவின் நாமத்தினாலே உங்கள் ஒவ்வொருவரையும் 2025 ஆண்டு இந்த 8வது மாசம் ஆகஸ்ட் மாதத்திலேயும் உங்களை காண்பதில் கர்த்தருக்குள் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த மாதத்திலேயும் மாத்திரமல்ல, ஒவ்வொரு நாளும் கர்த்தர் தம்முடைய வாக்குத்தத்தங்களை நமக்கு கொடுத்து அதை நிறைவேறவும் கர்த்தர் பண்ணுகிறார். அதன் அடிப்படையில இந்த நாளில் நம் கர்த்தருடைய வசனத்தை, இந்த மாதத்துக்குரிய வாக்குத்தத்தத்தை தியானிக்க போகிறோம். என்னாகமம் 6வது அதிகாரம் 26ஆம் வசனத்தை வாசித்து தியானிக்க போகிறோம். கர்த்தர் தம்முடைய முகத்தை உன்மேல் பிரசன்னமாக்கி உனக்கு சமாதானம் கட்டளையிட கடவர் என்பதே. மோசையோடு கர்த்தர் பேசுகிறார். என்ன சொல்லி பேசுறார் அப்படின்னா, ஆசாரியர்கள் ஆரோனும் அவருடைய குமாரர்களும் ஜனங்களை எப்படி ஆசீர்வதிக்கணும் என்கிறதையும் கர்த்தர் கற்றுக் கொடுக்கிறார். How to bless the people. ஜனங்களை என்னென்ன வார்த்தைகளை சொல்லி ஆசீர்வதிக்கணும் என்று சொல்லி கர்த்தர் சொல்லி கொடுக்கிறார். வேதத்துல ஆபிரகாம் மரிக்கும் போதும், ஈசாக்கு, யாக்கோபு, மோசே, தாவீது, இப்படி பெரிய பெரிய கர்த்தருடைய பிள்ளைகள், கர்த்தருடைய தாசர்கள் மரிக்கும் போது சில முக்கியமான வார்த்தைகளை சொல்லி அவருடைய பிள்ளைகளையும் ஜனங்களையும் ஆசீர்வதிக்கிறாங்க. இந்த ஆசீர்வதிக்கும் போது வார்த்தைகள் ரொம்ப முக்கியம். வார்த்தைகளுக்கு அவ்வளவு வல்லமை உண்டு. கர்த்தரே தம்முடைய ஊழியக்காரருடைய வாயில இந்த வார்த்தையை, ஆசீர்வாதமான வார்த்தையை வைக்கிறார். கர்த்தருடைய பிள்ளைகளை, நீங்களும் நானும் மற்றவர்களை ஆசீர்வதிக்கும்படியாக கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார், சபிக்க அல்ல. ஏன் அப்படின்னா, நாம் ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்வதற்காக மற்றவர்களை நாம் ஆசீர்வதிக்க வேண்டும். அதுதான் கர்த்தர் நமக்கு கட்டளையிட்டு இருக்கிறார். இந்த மாதத்திலையும் இந்த நாளிலேயும் கர்த்தருடைய வசனத்தை கேட்கிற தேவ பிள்ளையே, உன்னை ஆண்டவர் ஆசீர்வாதமாய் வைத்திருக்கிறார். எதற்கு? மற்றவர்களை நாம் ஆசீர்வதிப்பதற்காக. தேவன் சொல்லுகிறார் இதே வசனத்துல, அவருடைய முகத்தை நம் மேல பிரகாசிக்க பண்ணுவாராம். அவருடைய முகத்தை உன்னுடைய முகத்தின் மேல பிரசன்னமாக்குவார். அல்லேலூயா. தேவனுடைய பிரசன்னம் நம்மை பாதுகாக்கும், வழி நடத்தும், விடுதலையாக்கும், நம்மை சுதந்திரித்துக் கொள்ளும்படியாக செய்யும். இந்த மாதத்துல விசேஷமாக கர்த்தர் நமக்கு நினைப்பூட்டுகிற காரியம் என்ன அப்படின்னா, the presence of God. தேவனுடைய பிரசன்னம் நம் வாழ்க்கையில காணப்படும் போது ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்கிறார். அவருடைய பிரசன்னம், அவருடைய முகத்தின் பிரசன்னத்தை இந்த நாட்கள்ல கர்த்தர் உங்கள் மீதும் நம் மீதும் பிரகாசிக்க செய்து அவர் சமாதானத்தை கட்டளையிடுகிறார். The presence of God will gives you peace. தேவனுடைய பிரசன்னம் உங்க வீட்டுல, உங்களுடைய வேலை ஸ்தலத்துல, உங்க இருதயத்துல விசேஷமான சமாதானத்தை கர்த்தர் கொடுப்பார். கர்த்தருடைய பிள்ளைகளை, இந்த சமாதானம் இயேசுவின் இரத்தத்தினால உண்டாகும். தேவனுடைய சமாதானம் தேவனுடைய பிரசன்னத்தினாலும் உண்டாகும். இந்த வசனத்தை கேட்கிற கர்த்தருடைய பிள்ளைகளை, ஏதோ ஒரு போராட்டத்தின் மத்தியில உன் சமாதானத்தை நீ இழந்து போயிருக்கலாம், உங்க சந்தோஷத்தை இழந்து போயிருக்கலாம். தேவனுடைய பிரசன்னம் உங்க வீட்டுல, உங்க இருதயத்துல அவருடைய பிரசன்னத்தினால ஒரு சமாதானத்தை உண்டாக்குகிறார். அவருடைய பிரசன்னத்தினால கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்கிறார். இந்த மாதத்துல, இந்த நாளில கர்த்தரிடத்துல விசேஷமாய் நாம் கேட்க வேண்டிய காரியம் என்ன அப்படின்னா, தேவரீர் என்னோடு கூட நீர் இருப்பீராக. அதுதான் தேவ பிரசன்னம். உனக்குள் கர்த்தர் வாசம் பண்றார் பாருங்க. தட் இஸ் த பிரசன்ஸ் ஆஃப் காட். அதுதான் தேவ பிரசன்னம். இஸ்ரவேல் ஜனங்களை நீங்க யாத்திராகமம் 13வது அதிகாரம் 21, 22 வசனத்தை வாசிச்சீங்கன்னா, கர்த்தர் அவர்களை மேக ஸ்தம்பத்தினாலும் பகலில, இரவுல அக்கினி ஸ்தம்பத்தினாலும் அவர்களை வழி நடத்தினார். அப்போ என்ன அர்த்தம்? தேவனுடைய பிரசன்னம் நம்மை வழி நடத்தும். தேவனுடைய பிரசன்னம் நம்மை பாதுகாக்கும். தேவனுடைய பிரசன்னம் நமக்கு சமாதானத்தை கொடுக்கும். தேவனுடைய பிரசன்னம் நமக்கு ஆறுதலையும் பலத்தையும் கொடுக்கும். தேவனுடைய பிரசன்னம் உன்னை சுதந்திரிக்கும்படியாய் செய்யும். தேவனுடைய பிரசன்னம் உன் சத்துருக்களை துரத்தும். தேவனுடைய பிரசன்னம் உன்னை விடுதலையாக்கும். இதுதான் தேவனுடைய பிரசன்னத்தில் இருக்கிற மிக முக்கியமான ஒரு வல்லமை. பாருங்க, வேதத்தில் எழுதப்பட்டிருக்கு, தெசலோனிக்கே புஸ்தகத்துல, கர்த்தர் தம்முடைய வருகையின் பிரசன்னத்தினால
சாத்தானை அழித்து போடுவார். உன் வாழ்க்கையில உனக்கு விரோதமாய் கிரியை செய்கிற சகல சத்துருவின் கிரியைகளையும் கர்த்தர் தம்முடைய பிரசன்னத்தினால நிர்மூலமாக்கி இந்த மாதத்துல உன்னை ஜெயம் உள்ளவனாக கர்த்தர் மாற்றுவார். Seek the presence of God. நீங்க தேவனுடைய பிரசன்னத்திற்காக எந்த அளவுக்கு நீங்க தாகமா இருப்பீங்களோ அந்த அளவுக்கு தேவன் தம்முடைய கரத்தினால் உங்களை மூடி உங்களை ஆசீர்வதித்து வழி நடத்த போகிறார். கர்த்தருடைய பிள்ளைகளை, நீங்க எந்த இடத்துல நின்று இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருந்தாலும் ஸ்டார்ட் praying for the presence of God. உங்க இருதயத்துல நீங்க இருக்கிற இடத்துல தேவனுடைய பிரசன்னம் இறங்கும், உங்களை ஆசீர்வதிக்கும் என்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை. ஆனா கர்த்தருடைய பிரசன்னத்தை கெடுக்கிற பாவங்கள், அசுத்தங்கள், தெய்வத்திற்கு விருப்பமில்லாத காரியங்கள் எதுவாக இருந்தாலும் உடனே அவைகளை அறுத்து போடுங்க, உடனே அவைகளை விட்டு விலகுங்க. கர்த்தர் தம்முடைய பிரசன்னமாக்குதலை உன் மத்தியில உண்டாக்கி உனக்கு சமாதானத்தை கட்டளையிடுவார். ஜெபம். பரலோக பிதாவே, இந்த வசனத்தை யார் எந்த இடத்துல இருந்து கேட்டுக்கொண்டிருந்தாலும், ஹாஸ்பிட்டல்ல இருந்து கேட்டுக்கொண்டிருந்தாலும், ஆண்டவரே அழுகையின் பள்ளத்தாக்கிலே நின்று அழுது கொண்டு கேட்டுக்கொண்டிருந்தாலும், ஐயோ நான் தோல்வி அடைந்தனே என்று சொல்லி ஆண்டவரே மன கிளேசத்தோடு இருந்து கொண்டிருந்தாலும், உம்முடைய பிரசன்னம் அவர்களுக்கு சமாதானத்தை உண்டாக்கட்டும். இயேசுவின் நாமத்தினாலே இந்த வசனம் உலகத்துல எந்த இடத்துல கேட்டுக்கொண்டிருந்தாலும் தேவனுடைய பிரசன்னம் ஒரு சமாதானத்தை உண்டாக்கட்டும், விடுதலையும் வழிநடத்துதலையும் உண்டாக்கட்டும், சத்ருவை துரத்தட்டும். ஆண்டவரே, the presence of God, ஆண்டவரே உம்முடைய பிரசன்னத்தினால் உம்முடைய ஜனங்களை ஆசீர்வதியும், அற்புதங்களை செய்யும். இந்த மாதம் மாத்திரமல்ல, எங்க வாழ்நாளெல்லாம் எங்களோடு கூட இருந்து கிருபையா எங்களை நடத்தும். இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். God bless you all.